ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை இன்னொரு வீடியோ. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நான்ஸ்டிக் தவா அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ், ஃபியூச்சராவோட ஹாக்கின்ஸ் தாங்க. இது நான்ஸ்டிக் தவா. ஏற்கனவே என்கிட்ட இரும்பு தவா இருக்குது. அதை நான் மோஸ்ட்லி பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு, சப்பாத்திக்கு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நான் வச்சுருக்க இந்த இரும்பு கடாய் கூட ஃபியூச்சராக தாங்க. இது நான் ரொம்ப வருஷமாக இந்த பிராண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்தது. நான் கூட லேசாக நான்ஸ்டிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்துட்டேன். பார்த்தா அவ்வளோ ஹெவியாக இருந்தது, எடுக்கவே முடியல. நான் கையில் பிடிச்சிருக்கிறது பார்த்தாலே தெரியும், செம்ம வெயிட்டாக இருக்குங்க. அதோட ஒரு ஸ்பேட்டுலாவும் ஒரு ஸ்க்ரப்பரும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பேட்டுலாவும் நல்ல ஒரு திக்னஸோடு இருந்தது. ப்ளஸ் இந்த ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி தான் போடுவோம். 2 நாள் யூஸ் பண்ணுவோம், அதுக்குள்ளே அது பிஞ்சு பேரும் யூஸ் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 1525 இருந்தது. பட் அதுக்கும் கம்மியாக 1200 சம்திங் அந்த மாதிரி சேலில் இருந்தது வாங்கினேன். இதோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர். நல்ல ஒரு பெரிய தோசை போடலாம். அண்ட் இதுக்கு 3 புல்லட் அந்த கனெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் ஹேண்டில் மாதிரி தான் இருந்தது. பட் பயங்கர ஹெவியாக இருந்தது. இதோட ஒரு புக்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெசிபீஸ், என்ன மாதிரி தோசை, எத்தனை வெரைட்டி ஆஃப் தோசை நம்ம போடலாம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இதோட எக்ஸ்ட்ராவாக 3 சைஸ் எக்ஸ்ட்ரா அவைலபிளாக இருக்குங்க. 28 சென்டிமீட்டர், 30 அண்ட் 33. நமக்கு 28 ரொம்ப பெருசாக இருக்குது, அதுவே நார்மலாக நமக்கு போகிறோம். 30, 33 உங்களுக்கு பெரிய மசால் தோசை, ஃபேமிலி தோசை ரேஞ்சுக்கு அவ்வளோ பெருசாக வரும். இதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த தவாவோட திக்னஸ் அண்ட் இந்த ஹேண்டில் வெயிட்டு தாங்க. பயங்கர சூப்பராக ஸ்டர்டி ஹேண்டிலாக இருந்தது. இந்த நான்ஸ்டிக் தவாலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதோட அந்த நான்ஸ்டிக்னஸ் போயிடும். அண்ட் இது நான் வாங்கின பர்பஸ் பார்த்திங்கன்னா, எங்கிட்ட இரும்பு கடாய் இருக்குது. பட் அது நான் சப்பாத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தோசை வாக்கிறதுக்குன்றது. இப்போ இது மேலே இருக்கிற ஸ்டிக்கரை வந்து சில பேர் அப்படியே தண்ணியில் போட்டுருவாங்க. அப்படி பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு லேசாக ஒரு ஹீட் கொடுத்திங்கன்னா அழகாக அந்த மாதிரி பிஞ்சு வந்துடும். ஸோ நமக்கு அதில் இருக்கிற கம்மெல்லாம் கூட அந்த டாக்ஸின்ஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். இரும்பு தவால சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரியும். பட் காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது, ஸ்கூல் கிளம்பும் பசங்களை அந்த நேரத்தில் தோசை வரலைன்னா அப்போ நம்ம படுற பாடுறக்கே அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பழக்கின தோசைக்கல்லாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்ம காலை வளர விட்டுரும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு இந்த தோசைக்கல்லை எடுத்தது. அண்ட் டெய்லியும் நம்ம தோசை எடுக்க போகிறதில்ல. வாஷ் பண்ணிவிட்டு தோசை போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு அப்படியே செம்ம முருகலாக அப்படியே சில்கியாக டக்குன்னு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.